உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை நம்மை ஆஸ்வதிக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நேற்று 6 நாட்கள் நமக்கு அருமையான பிரேக் த்ரூ ப்ரே 6 நாட்கள் நடந்துச்சு. அநேகர் வந்தீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றீர்கள். எவ்வளோ பேர் வந்து கலந்து கொண்டார்கள். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கற்றுக்க நன்றி சொல்லுங்கள். நம்முடைய தேவன் பிரேக் த்ரூ ப்ரேயர் யாருக்கெல்லாம் இதுவரை அற்புதமே ஆண்டவர் செய்யலை அப்படின்னு இல்லை, ஆண்டவர் தேவன் அற்புதங்களை இன்னும் அதிகமாய் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட அங்கே வந்து கலந்து கொள்ளும்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அதனால் இந்த பிரேக் த்ரூ ப்ரேயர் நான் ஆண்டவரே நம்முடைய வருகை வரையிலும் நடத்த எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, ஸ்லாக்கியம் பாராட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பிரேக் த்ரூ ப்ரேயரில் சபையார் ஒவ்வொருவரும் ஒரு முறையாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். பிரேக் த்ரூ ப்ரேயர் மிக மிக முக்கியமான ஒன்று. மாதத்துக்கு ஒரு முறை அது வைக்கப்படுகிறது. இந்த தேதிகள் எப்பொழுது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும். தேவன் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். போன வாரங்களில் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? 4 ஹார்ன்ஸ் 4 கொம்புகள். வெரி குட். உன்னை பார்த்தோன்னே எனக்கு உற்சாகம் வருகிறது. தைரியமாக இருத்தல், வெற்றி பெறுதல், 4 காரியத்தை. எராடிகேஷன் நிர்மூலமாகுதல், ஹியூமிலியேஷன் அவமானப்படுத்தப்படுதல். சரி, தைரியமாக ஆண்டவர் 2 காரியங்களை சில சமயத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். ஒன்று நிர்மூலமாகுதல், எல்லாவற்றையும் இழந்து போகுதல். சில சமயத்தில் அவமானப்படுத்தப்படுதல் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்மை பார்த்து சொல்கிறாரு, நம்மை பார்த்து தைரியமாயிரு, நீ வெற்றி பெறுவாய். சொல்லுங்க, தைரியமாயிரு, நீ வெற்றி பெறு. பக்கத்தில் பார்த்து தைரியமாயிரு, நீ வெற்றி பெறுவாய். ஹல்லேலூயா. நான் சொல்ல, கர்த்தர் சொல்கிறார் உங்கள்கிட்ட. ஹல்லேலூயா. அப்போ நம்ம தைரியமாக இருக்கும் பொழுது கர்த்தர் தேவன் நம்மை வெற்றி பெற செய்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், இந்த வேப்ப மரத்தை பார்த்தாவே எனக்கு பகலில் கூட பயம் வரும் பாஸ் அப்படி. ஏன்னா அதுதான் போய் அது ஏறி நிற்குமா, அதனால் வேப்ப மரம்னாவே ஒரு பயம். இப்போ பகலில் கூட சில பேருக்கு பயம். எப்படின்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாத. ஹல்லேலூயா. வேப்ப மரத்தை பார்க்க நான் பெரியவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நேற்று மலைகளை குறித்தோ கடுகை குறித்தோ ஏன்னா ஆண்டவர் வார்த்தைகளை கேட்டோம். அதுபோல் கர்த்தர் தேவன் நமக்கு விசுவாசத்தை நம்பிக்கையை வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு விசுவாசத்தை நம்பிக்கையை வைத்திருக்கிறார். என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படி சொல்லிகிட்டே இருக்கு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பெரிய காரியங்களை செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை ஒரு நாள் உன்னை விட்டு விலகாது. ஆண்டவர் கிருபையை ஒரு நாள் என்னை விட்டு விளக்க மாட்டார். சரி, இன்றைக்கு நம்ம வாசித்த அருமையான பகுதி ஒரு 1, 2, 3 மட்டும் வாசிங்க. இல்லைன்னா 3, 4, 5 வாசிங்க. 3, 4, 5 வாசிங்க. 3, 4, 5. யூதா ஜனங்கள் உபத்திரப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். எதற்காக போறாங்க? யூதா ஜனங்கள் உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் புறஜாதிகளுக்குள்ளே தங்குகிறாள். இளைப்பாறுதல் அடையாள். அவளை துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். சரி, 4, 5 மறுபடியும் வாசிப்போம். பாருங்க, இங்கே பார்க்கும்பொழுது லெமன்டேஷன் அப்படின்ற ஒரு அருமையான சாப்டர். ஜெரமையா ஒரு நல்ல தீர்க்கதரிசி, வீப்பிங் ப்ராஃபட் சொல்லுவாங்க. அழுகிற தீர்க்கதரிசி. அந்த சமயத்தில் டிஸ்ட்ரக்ஷன் டைமில் எருசலேமை அழிக்கும் பொழுது அவன் கண்கூடாக இதை பார்க்கின்றான். அதற்கு முன்பாக இருந்தே அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். திருந்துங்க. நம்ம சொல்கிறோம் பாருங்க, எப்படியாவது பிரேக் த்ரூ ப்ரேயருக்கு வாங்க, சபைக்கு வாங்க சொல்கிறோம். ஆனால் அது எத்தனை பேருக்கு கேட்குது, எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க தெரியாது. திடீர்னு ஒரு யுத்தம் வருது. பாகிஸ்தானோ இல்லை சைனாவோ திடீர்னு பாம்பு போடும் பொழுது சர்ச்சுக்கு ஓடி வருவாங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன பண்ணது? அவங்கள ரட்சிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஒரு ஃப்ராக்ஷனில் உருவாகலாம். அந்த சமயத்தில் தேவன் அவர்களை கைவிட்டு விடுவார். அப்போது
என்ன நடக்குதுன்னு பார்த்தா கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு நாளும் எச்சரித்து கொண்டே இருக்கிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டு, ஊழியக்காரர்களை கொண்டு, ஆண்டவர் சபையை கொண்டு எச்சரித்து கொண்டே. எச்சரிப்பின் சத்தம் கேட்கிற ஆட்கள் ஆண்டவரை தப்பிக்க வழிவகுப்பார். அந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்காத ஆளுங்க அதில் அழிந்து போய்விடுவார்கள். மாத்திரமல்ல, நரகத்துக்கு போய்விடுவார்கள். நித்திய நரகத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பயங்கரமான ஒரு சான்ஸ்ன்னு நினச்சிக்கணும். இங்கே எவ்வளோ நேரம் அவங்க கேட்டோம், அவங்களுடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க முடியவில்லை. இந்த அருமையான லெமன்டேஷன் புக்கை குறித்து நான் இந்த வாரங்களில் ஒரு ரிசர்ச் மாதிரி போன மாதங்கள்லாம் படிச்சுக்கிட்டே இருந்தேன். அதில் நிறைய காரியங்கள் இந்த லெமன்டேஷனில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த சாப்டரை பார்க்கும்பொழுது இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் இருக்கும் பாருங்கள். 2ஆம் அதிகாரத்தில் 22 வசனங்கள் இருக்கும். 3ஆம் அதிகாரத்துலேயும் நினைக்கிறேன் 22 இருக்கா, 66 இருக்கும். 3 66 இருக்குது. 4ஆம் அதிகாரத்தில் 22, 5ஆம் அதிகாரத்தில் 22. ஏன் இது அப்படி எழுதுகிறான் ஜெரமியாம்னா, அந்த ஆல்ஃபபெட் அலப், பெத், ஜிமெல், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதிகாரத்துக்கும் அந்த ஹீப்ரு ஆல்ஃபபெட்டை வச்சு, ஹீப்ரு ஆல்ஃபபெட்டை வச்சு 22 ஆல்ஃபபெட்ஸ் வச்சு இந்த அதிகாரத்தை மிக மிக நேர்த்தியாய் எழுதுகிறார். இது யூதர்களுக்கு புலம்பலின் ஒரு புக்கம், புலம்பலின் ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் கதறி அழுது வாசிப்பார். ஹவ் என்ற ஒரு சாப்டருக்கு எப்படி இது நடந்தது, நினைக்கக்கூடாத காரியங்கள் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவர்கள் கதறி கதறி அழுது அந்த ஆல்ஃபபெட்ஸை நினச்சி அந்த ஆல்ஃபபெட்ஸ் மூலமாக அதை படிப்பாங்க. இந்த புத்தகம் மிக மிக ஒரு பெரிய என்னது பொயட்ரி புக்காக, அதாவது ஒரு சங்கீதம் போல் ஒரு பொயட்ரி புக்காக அங்கே அவர்கள் வாசிக்கிறத, ஃபியூனரல் டைம் அவர் ஒருத்தவங்க மரித்து போயிட்டால் எப்படி புலம்புவார்களோ அதுபோல் புலம்பி தேவனுடைய சமூகத்தில் கதறி அழுகிற ஒரு புத்தகம். இதை குறித்து அநேக காரியங்கள் சங்கீதம் 74, சங்கீதம் 79 இதை குறித்து அநேக காரியங்கள் அதில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதை நம்ம ஒரு நாள் டியூஸ்டே பைபிள் ஸ்டடியில் படிக்கலாம். எப்படின்னு சொல்லி என்னென்ன சொல்லி அநேக காரியங்கள் படிக்கலாம். இத்தனை பயங்கரமான ஒரு புத்தகம் இந்த புத்தகம். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தேவன் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு உபத்திரவத்தை தருகிறார், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு உபத்திரவத்தை தருகிறார். அதுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை. ஹல்லேலூயா. உபத்திரவம் எல்லோருக்கும் வருவதில்லை, எல்லோருக்கும் வருவதில்லை. பொன் வெள்ளி இது ரெண்டும் என்ன பண்ணுவாங்க, உருக்கப்படும், புடமிடப்படும். உருக்கப்படும், புடமிடப்படும். ஏன் பொண்ணும் வெள்ளியும் மட்டும் புடமிடப்படுது, உருக்கப்படுகிறார்? அது இன்னும் அதிகமாய் பிரகாசிக்க வேண்டும். ஒரு வைரம் என்ன பண்ணப்படுது, திரும்ப திரும்ப பட்டை தீட்டப்படுகிறது. எதற்காக? அது உபத்திரவப்படுத்தப்படுகிறது அர்த்தம், உபத்திரவப்படுத்தப்படுகிறது. அப்பொழுது அது இன்னும் பிரகாசமாய் மாற வேண்டும். அதனால தான் சபையில் உபத்திரவங்கள் இருக்கும். ஆனாலும் கூட அந்த உபத்திரவத்தில் சபை அழிந்து போகாது, சபை உயிர் மீட்சி பெறும். இயேசு மரிக்கிறார், உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். புறஜாதிக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? புறஜாதி அந்த உபத்திரவத்தில் அமிழ்ந்து போய் விடுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியுமாய் எழுந்திருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அதனால் இந்த சாப்டரில் 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று, அதில் பார்க்கும் பொழுது அந்த அருமையான இந்த செய்தியினுடைய தலைப்பு டியர்ஸ் ஆஃப் ஜெருசலம், எருசலேமின் கண்ணீர் என்ற ஒரு அருமையான சாப்டரை பார்க்க போகிறோம். முதல் காரியங்களை பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கின்றோம் அஃப்ளிக்ஷன் ஆஃப் கேப்டிவிட்டி, துன்பத்தின் சிறையிருப்பு. துன்பத்தின் சிறையிருப்பு. அவர்கள் அதிகமாக துன்பப்படுத்தப்பட்டு சிறையிருப்புக்குள் செல்கிறார்கள். யார் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிறீர்களோ, சிறையிருப்பை போல உணர்றீங்களோ, உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் வச்சுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் வைக்கிறார். நீங்கள் துன்பத்தின்
ஜனத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவனை நீங்கள் வெறுக்காம அவருடைய பாதங்களை பிடித்து கொள்ள வேண்டும். அவர் அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும். உபவாசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஆண்டவர் தேவன் அப்படி செய்யும் பொழுது முன்பை பார்க்கிலும் 10 மடங்கு 100 மடங்கு தேவன் நிலைமையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோதிக்கப்பட்ட தூய தேவா, சோதனையில் வேலன் தாரும் மூவா, சோதிக்கப்பட்ட தூய தேவா, துன்பங்கள் தொல்லை என்ப ஒளியை அஃப்ளிக்ஷன், துன்பத்தினுடைய சிறையிருப்பு. இரண்டாவது அஃப்ளிக்ஷன் ஆஃப் மோர்னிங், புலம்பலின் சிறையிருப்பு. துன்பத்தின் சிறையிருப்பு தப்பா போட்டிருக்கா? துன்பத்தின் புலம்பல். சரி, துன்பத்தின் புலம்பல். மூன்றாவது காரியம், துன்பம் நம்ம படும் பொழுது அநேகர் நம்மை பரிகாசப்படுவார்கள். பரிகாசம் இல்லையா? அதான் அந்த பரிகாசம், மாக்கரி, துன்பத்தினுடைய பரிகாசம். அஃப்ளிக்ஷன், சபையினுடைய துன்பம். இந்த 4 காரியங்கள் தேவன் பரிசுத்த ஆவியானவர் எருசலேம் சபைக்கு மாத்திரமல்ல, எபிரோன் சபைக்கும் செய்தார். நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை நான் படிச்சுட்டு வரேன் பாருங்க, அப்படியே ஆப்டாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் நம்மளோட அதிகமாக அவங்க கஷ்டப்பட்டாங்க. ஒரு 10% நம்மளுது, ஆனால் 100% அவங்களுது. 10% ஓரளவுக்கு அங்கே என்ன நடக்கும் அந்த அப்படியே நமக்காகவே ஜெரேமியா எழுதி வச்ச போல நான் உணர்ந்தேன். நான் ஜெபத்தில் இதை படிக்கும் பொழுது ஒரு 100%ல் ஒரு 10-20% நம்மை குறித்து எழுதி வச்சுருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு. இந்த வசனத்தை கர்த்தர் நீங்கள் போய் வீட்டில் வாசிக்கும் பொழுது அதை நினச்சி நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கும் சிறையிருப்பை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இங்கே பார்க்கும் பொழுது முதல் வசனத்தை வாசிங்க. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க, முதல்லேருந்து. அப்போ நம்ம நல்லா புரியும். ஒன்று வாசிங்க. ஐயோ ஜனம் பெருத்த நகரி, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்து இருக்கிறாளே, தனிமையாய் உட்கார்ந்து இருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாளே, விதவைக்கு ஒப்பானாலே, ஜாதிகளில் பெரியவளும், ஜாதிகளில் பெரியவர், சீமைகளில் நாயகியுமா, சீமைகளில் நாயகி, கப்பம் கட்டுகிறவள் ஆனாலே, கப்பம் கட்டுகிறவள் ஆனாலே, ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள், ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய கண்ணீர், இத்தனை நாள் அவள் கண்ணீர் சிந்தவில்லை, இத்தனை நாள் தேவனுடைய சமூகத்தில் வரவில்லை, தேவனிடத்தில் அவள் செபிக்கவில்லை. சபை என்னன்னு தெரியாது, சினகாகுனா என்னன்னு தெரியாது. அவள் தன்னுடைய வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தான்.
ஆனால் ஒரு நாள் இடுக்கமான நாள் வருகிறது, அன்றைக்கு அவள் தனிமையாய் விடப்படுகிறாள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை கொஞ்ச நாள் நீங்கள் முதல்லையே தனிமையாக வாழ கற்றுன்னு ஆண்டோட சமுத்திரத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் பிரிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இன்னும் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடாது. சரியா? சரி. அவளுடைய கண்ணீர் அவர் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் ஒருவரும் இல்லை. அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருக்களும். நம்மகிட்ட பணம் போயிடுச்சுன்னா, நம்மகிட்ட வசதி போயிடுச்சுன்னா ஒன்றும் நம்மளை மதிக்காது. நீங்க போட்டுங்க, ஃபில்லப் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வருமே, தூக்கத்தில் கூட ஞாபகம் வருமே. அதனால் நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க, ஃபில் இந்த பிளாங்க்ஸ். சரியா? நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்க. ஒன்றும் நம்மளை மதிக்காது. சொல்லுங்க, ஒன்றும் எங்களை மதிக்காது. நம்ம நல்லா இருந்தால் தான். பாஸ்டர்மா சொல்லுவாங்க, நான் போய் சில டைமில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், வந்து நான் கஷ்டத்தெல்லாம் சொல்லிவிடுவேன். ஏன் அவங்ககிட்ட போய் சொல்கிறீங்க? உங்களை மதிக்க மாட்டாங்க. எனக்கு இருக்கிற நிலைமையே சொல்லணும். காசு இருக்குதா? இல்லை. எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்லிடுவேன். அவங்க அது ஏன் சொல்கிறீங்க, அதை கடவுள்கிட்ட சொல்லணும். ஏன் அவங்ககிட்ட போய் சொல்கிறீங்க? அவங்க ஒன்றா திடீர்னு போய்ட்டு பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணி ஒரு 2.5 லட்சம் கொடுக்க போகிறாங்களா? இல்லை. அதனால் ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் நம்ம எவ்வளோ என்ன செய்தாலும் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய தனிமை, நம்முடைய ஜெபம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ 3வது வசனத்தை வாசிங்க. அதான் இன்றைக்கி நமக்கு சப்ஜெக்ட். 3வது வசனம் ரொம்ப புரிஞ்சுக்கிச்சு, அந்த இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிச்சு. யூதா ஜனங்கள் உபத்திரப்படவும். உபத்திரவம் வந்து தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. சில சமயத்தில் உபத்திரவம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வரும். தேவன் நம்மை அதில் நடத்துகிறார். எத்தனை உங்களுக்கு ஞாபகம், ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் நான் சொன்னேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பாரிஸுக்கு போயிருந்தேன். ஒரு இது கப்பு வாங்க போய் சொன்னேன் நான் உங்களுக்கு, பீங்கான் கப்பு வாங்க போய் சொன்னேன் உங்களுக்கு. வெரி குட். தேவையில்லை அப்போ. சரி, யூதா ஜனங்கள் உபத்திரவப்படும், அதுதான் தேவனுடைய திட்டம். கொடுமையான அடிமை வேலை செய்யவும் சிறைப்பட்டு போனார்கள். இதெல்லாம் ஏன்? ஆனாலும் இன்றைக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ மத்தியில் எல்லாம் தேசம், எத்தனை தேசம் அழிஞ்சு போச்சு, இருக்கிற இடம்லாம் திருப்பிச்சு. ஆனால் இன்றைக்கும் அந்த தேசம் உயிரோடு கூட இருக்கிறது. அநேகர் எல்லா நாடுகளும் 225 நாடுகள்லேருந்து தேசத்தை பார்க்குறதுக்கு போகிறாங்க பாருங்க, டூரிஸ்டாக போகிறாங்க. பார்த்தீங்களா? நானே 5 முறை போயிருக்கேன். எத்தனை முறை அங்கே போனாலும் அது சலிக்கவே மாட்டுது. அந்த இடங்கள், அவர் நடந்த இடங்கள் எல்லாவற்றையும் போகிறதுக்கு நிறைய பேர் நீங்கள் போகலை, பரவாயில்ல. கர்த்தர் உங்களை உங்களை கர்த்தர் பரம கானானுக்குள் அழைத்து செல்வார். இப்போ இல்லை, ஒரு நாள் கொஞ்சம், அதனால் அவசரப்படாதீங்க. ஆமாம், உடனே போய் நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் இருக்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனிங்க, இங்கே உபத்திரவப்படவும் கொடுமையான அடிமை வேலை செய்யவும். இத்தனை நாளுங்க அடிமை வேலை கிடையாது. ஒரு நாள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாருங்க எகிப்தில். இப்போ அவருக்கு கட்டாத வீடுகளும் நடாத திராட்சை தோட்டங்களையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் மறந்து போனார். தேவன் உங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள், அதிசயங்கள், அவற்றை சில சமயம் மறந்து போகும்பொழுது தேவன் நம்மை மறந்து போய் விடுகிறார். புரியுதா? புரியலையா? அதை நினைவு கூற வேண்டும். திரும்ப திரும்ப நன்றி செலுத்த. அதான் சொன்ன ஜெபத்தில் 4 காரியங்கள் திரும்ப திரும்ப மனசில் வரணும். முதல்ல தேவனுக்கு நன்றி. முதல்ல என்ன செய்யணும்? புகழ வேண்டும், பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். 3வது பாயிண்ட், நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நன்றி. இன்றைக்கு சுச்சுவேஷன் போகக்கூடாது. நேற்று தேவன் நமக்கு என்ன நன்மைகளை செய்தார், அந்த நன்மைகளை நம்ம நினைக்கும் பொழுது தேவன் அதில் பரவாயில்லவன், நன்றி உள்ளவன், பரவாயில்ல, நினைவு கூறுகின்றார். திரும்ப ஆண்டவராகிய நான் ஒரு சான்ஸை நான் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அடிமை வேலை செய்யும் சிறைப்பட்டு போனார்கள். அவள் பிரஜாதிக்குள்ளே தங்குறாள். இத்தனை நாள் அவளுக்குன்னு ஒரு இடம், அவனுக்குன்னு ஒரு கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், எல்லா இடங்களையும் கர்த்தர் இன்னைக்கு துரத்தி விடப்பட்டு அடிமைத்தனத்துக்குள் போகிறத பார்க்க முடிகிறது. இளைப்பாறுதல் அடையாள். யாருமே கம்ஃபர்ட் பண்ண முடியல, அந்த நிலையில் இல்லை. சில சமயத்தில் ஒரு நிலைமை வரும்பொழுது நம்மளால் எதையுமே யாரும் நமக்கு ஆறுதல் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும். துன்பப்படுத்துகிற யாவரும் அவளை இடுக்கமான இடங்களிலே தொடர்ந்து பிடித்தார்கள். ஹல்லேலூயா. நம்முடைய சர்ச் இதே நிலைமை தான் ஆச்சு. நம்முடைய சர்ச் ஒரு சிறைப்பொன் காலத்துக்குள்ள ஆண்டவர்
நம்மை அழைத்து சென்றார். நம்முடைய சபை மூடப்பட்ட பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் நம்முடைய சபையை நினைவுக்கு வருகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே போயிட்டு அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு உட்காந்து வித்யோதயா ஸ்கூலில் உட்காந்து அப்படியே நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். திரும்பி பாரு, என்ன பாரு, என்ன பாரு, என்ன பார்க்குறது ஆண்டவரே, என்ன பார்க்குறது? அவங்க பாவம் செஞ்சாங்க, சபையை அழிச்சிரு, உமக்காக தானே ஆலயம் கட்டப்பட்டது, எல்லாம் செஞ்சது இல்லை. உன் சபை மற்றவர்களுக்கு கூட அடையாளமாய் மாறும். ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஒரு அடையாளம். சொல்லுங்கள், எங்களுடைய சபை ஒரு அடையாளம். இந்த தேசத்திற்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் எப்ரோனை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே அழுதுட்டுருக்கே இருக்க. திரும்ப அப்படி போகும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், ஞாபகப்படுத்துகிறேன். இந்த எப்ரோனில் அந்த பிக்சரை போடுங்க, எப்ரோன் பிக்சருக்கு அவங்ககிட்ட எப்ரோன் பிக்சர், அதுக்குள்ளே நான் பிரசவம் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு அன்னைக்கு போய் பார்த்துக்கலாம். அந்த பிக்சரில் என்னை அறியாமலே இந்த டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் என்ன யோசிக்க கூட முடியல. அதில் அப்படியே அவர் கண்ணை வச்சுக்கிறாரு, அந்த மூக்கை வச்சுக்கிறாரு, அந்த ஃபேஸை எனக்கு காமிக்கிறாரு. அந்த எப்ரோன் அந்த எலிவேஷனில் தம் ஃபேஸ் அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. இப்படி திரும்பி இப்படி பார்த்துட்டு, ரொம்ப வேண்டாம் வெறுப்பா, ஏண்டா பார்க்கணும் தெரியாமல் பார்க்குறேன். அப்படியே அவருடைய முகப்பிரகாசத்தை அப்படியே கர்த்தர் எனக்கு காமிக்கிறார். அங்கேருந்து வித்யோதயாவிலேருந்து இந்த லேக் ஏரியாவை திரும்பி பார்க்குறேன். இப்படி உட்காந்துட்டு இருக்கிறேன், இப்படி திரும்பி இப்படி பார்க்குறேன். பார்க்கும்பொழுது அந்த பில்டிங் அந்த சைஸுக்கு அப்படியே அந்த விட அப்படியே அதனுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது என் இருதயம் அதிர்ந்து உடனே சாரி ஆண்டவரே மன்னிச்சுங்க, நான் உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறேன். பூமி எங்கும் உலாகுகிற என் கண்கள் உன்மேல் நோக்கமாக இருக்கிறது. நீ அழாதே, உன்னை நான் மறுபடியுமாய் உயர்த்துவேன். அந்த வார்த்தைகள் என் இல்லத்தில் அதிகமாக. என்ன கொடுமை பாரு, எப்ரோன் சர்ச் ஃபோட்டோ கூட இல்லாமல் வச்சுருக்கீங்களா மீடியா? சரி பரவாயில்ல, அதை பாருங்கள். ஆண்டவர் தேவன் பரிசுத்தவர் இதை தேசிய அனுப்ப சொல்லு. இங்கே பார்க்கும்பொழுது சரி அடுத்த என்ன போயிட்டே இருக்கலாம், அப்புறம் கவனிக்கலாம். வரும்பொழுது மறுபடியும் நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போது ஆண்டவர் செய்கிற காரியம் என்ன அப்படி சொல்லிட்டா, பரிசுத்த ஆவியானுடைய திட்டங்கள், தயவுகள், அந்த வசனங்கள் அப்படி சிறைப்பட்டு போனாலே பிரச்சனை ஆச்சே. அந்த காரியங்களுக்கு பாருங்கள், அதை பாருங்கள், அந்த 2 கண்ணு பாருங்கள், ரெண்டு கண்ணு, அந்த மூக்கு தெரியுதா பார்த்தீங்களா? அந்த 2 கண்ணு பாரு, 2 கண் நல்லா தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா தெரியலையா? அது கூட தெரியலையா? பாருங்க போதுமா? பாரு, 2 கண்ணு பாருங்கள். கொஞ்சம் அதே அப்படியே வை, அப்போ தான் தெரியும், கரெக்டாக இருக்கும். 2 கண்ணு இருக்கா? அந்த சென்டரில் இருக்கிறது ஒரு மூக்கு மாதிரி இருக்குதா? அதுதான் ஃபேஸு, அவருடைய அந்த முகம். இப்படி அதுக்குள்ளே தான் முகத்தை இன்சர்ட் பண்ணி எனக்கு காமிக்கிறார். நான் இந்த ஜெரமியா சாப்டரை போன மாதம் படிக்கிறேன். இது இன்றைக்கி எடுத்த சாப்டர், கொடுத்த சாப்டரில் போன வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நான் வந்துட்டு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணி மட்டும் நைட்டு ஜபத்தில் உட்காந்துருக்கேன். நைட்டு 10 to 11 எனக்கு எப்போவுமே ஜபம். அப்போ உட்காந்துருக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அடுத்த வாரம் இதை நீ பிரசங்கம் பண்ணு. ஏன்னா போன வாரம் மெசேஜ் முடித்தோம். அப்போ முடிச்சோன்னே இதை பிரசங்கம் பண்ணுன்னு இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது இதை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார். இதை பாருங்கள், இவ்வளோ அழகு ஆலயத்தை பிசாசு இடித்து போடுறான். ஒரு மனுஷன் இடித்து போட முடியாது, மனுஷன் இடிக்கவே முடியாது. ஏதோ ஒன்று ஆண்டவருடைய திட்டம் அது நடந்திருக்குது. நம்ம அதுக்கு அந்த பாட்டுக்கு நம்ம போகல. நமக்கு யாரையும் நம்ம குறை சொல்லவும் இல்லை. நம்ம இடித்தவங்களையோ நமக்கு விரோதமாக நடந்தவங்களையோ நம்ம குறை சொல்லல. இதுக்கு நடக்கணும்னு கர்த்தரை வச்சுக்கிறார், அவ்வளோதான். நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். யார் மேலும் கோபமும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. அப்போது என் மனசில் பயங்கரமான பாரம். அதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு காமிக்கிறார். நான் பார்த்து ஒவ்வொரு கிளாஸுக்கு டைம் செலவு பண்ணி, நம்ம இத்தனை வருஷம் ஆர்கிடெக்சர் படித்தது, இத்தனை வருஷம் சாணம் சம்பாதித்து, ஒவ்வொரு பைசாவும் ஓடி சம்பாதிச்சோம். நைட் அண்ட் டே 19 மணி நேரம் வேலை செய்த காசு எல்லாம் தூளாக போச்சும் போது கொஞ்சம் இருதயம் சஞ்சலப்பட்டுச்சு. ஆனால் ஒரு பக்கம் என்ன செஞ்சு, கர்த்தருக்காக தானே செஞ்சோம்.
அவருக்காக தானே செஞ்சோம். நாம் ஒரு பில்டிங் கட்டி டீவியேஷன் பண்ணி அந்த பில்டிங் ஒரு பில்டிங் கூட இடிக்கலை. 187 ப்ராஜெக்ட்ஸு, ஒரு பில்டிங்கில் ஒரு டச் கூட இது வரையும் பண்ணது கிடையாது. ஆனால் இந்த பில்டிங் ஆண்டவருக்கு பிசாசு. அப்போ தான் நான் சொன்ன பாருங்க, ஏன் நீ பிசாசு என் மேலே எரிச்சலாக இருக்கிறான்னா உன் மேலே நான் அன்பாக இருக்கிறேன் அர்த்தம் புரிஞ்சுக்கோ. இந்த வார்த்தைகள் சரி. ஆண்டவர் தேவன் பரிசுத்தாவியானவர் இப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்போது அந்த 74ஆம் சங்கீதம் பிறகு 79ஆம் சங்கீதம் அங்கே நடந்த காரியங்களை அவங்க எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆசாப்பு எழுதுகிறான் பாருங்க. தேவனே எங்களை என்றென்றைக்கு இவன் தள்ளி விடுகிறேன், ஒரு மேய்ச்சல் ஆடுகள் உமது கோபம் ஏன் புகைக்கிறது, பூர்வ காலத்தில் சபாயத்தோட சபையும் நீர் மீட்டு கொண்டு சுதந்திரமான கோத்திரத்தை வாசமாக அந்த சீவன் பருவத்தில் நினைத்தருளும். நெடுங்காலமாய் பாழா கிடக்கிற ஸ்தலங்களை உம்முடைய பாதங்கள் எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அதை கெடுத்து போட்டான். அல்லேலூயா. உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே சத்துருக்கள் உம்முடைய கர்ஷித்து தங்கள் கொடிகளை அடையாளமாய் நாட்டுகிறார்கள். இத்தனை காரியங்கள் தேவன் என்ன செய்கிறார், நமக்கு அதை சொல்லி தருகிறார். இந்த சர்ச்சு ஆரம்பிச்சும் போது 4 பேர் சபை முதல் ஆராதனை 4 பேர் வந்தாங்க இந்த சர்ச்சுக்கு. 1995 முதல் 4 ஆரம்பித்த பொழுது 4 பேர் தான் இந்த சர்ச்சில் இருந்தாங்க. அந்த 4 பேர் யாருன்னா, ஒன்று எங்கள் அம்மா, 2வது ஸ்டீஃபனு, 3வது டேவிடு, 4வது யாரோ ஒருத்தங்க ஞாபகம் எனக்கு. 4 பேர், என்னை சேர்த்து 5 பேர். அப்போது என் தம்பி கேட்டான், நான் போன வாரம் சர்ச் ஆரம்பிச்சிட்டியாமே, ஏன் என்ன கூப்பிடல? உன்னை கூப்பிட சொல்லடா ஆண்டவர். என்ன இப்படி இருக்கிற? இல்லை, கர்த்தர் சொன்னார் சர்ச் ஆரம்பிக்க சொல்லி. நாளை காலையில் போயிட்டு சபையை அடுத்த போன சண்டே சொன்னார், அந்த HLCயில் இருக்கும்பொழுது அந்த சண்டே சொன்னார் அடுத்த வாரம் சர்வீஸ் இங்கே வை அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான் எனக்கு தெரியும். யார் வருவாங்க, நான் யாரையும் கூப்பிடல. அம்மா சொன்னாங்க எங்கே கிளம்ப போகிறேன்னாரு. இல்லைம்மா சர்ச்சு, அவ்வளோதான் சொன்னேன் அம்மாட்ட. அம்மாட்ட எங்கள் அம்மா உட்காந்துட்டாங்க. அப்போது எங்கள் அம்மா 95 ஆமாம் ஜனவரியில் 95 3வது வாரம்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா சபைக்கு வராங்க. 26ஆம் நாள் ரிபப்ளிக் அன்னைக்கு மறிச்சிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய திட்டம் நிறைவேறிச்சு. 26ஆம் தேதி கேக்கனூர் சர்ச்சு, அவங்க வாங்கின சர்ச் இடம், அதுக்கு டெடிகேஷன் பண்ணோம். அன்னைக்கு அவங்க சர்ச்சை திறக்கிறாங்க. 26ஆம் திறக்கிறாங்க. 5ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 5, 6 அவர்கள் ஹார்ட் அட்டாக்கில் மரணம் அடைகிறாங்க. அவங்களுடைய திட்டம் என்னவோ, எங்கள் தகப்பனார் அப்போ சொல்கிறாங்க, எங்கள் அம்மா 26ஆம் தேதி சொல்கிறாங்க, என் கதவு தட்டி, நான் போய் தங்கியிருக்கேன் ஹோட்டலில், கதவு தட்ட சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சொல்கிறாங்க, மானே நான் பரலோகம் போயிடுவேன். 12 மணி இருக்கும். தட்டுறாங்க. நானும் என் தம்பியும் தாமஸ் 2 பேரும் அந்த ரூமில் இருக்கோம். பக்கத்து ரூமில் அம்மாவும் ஸ்டீஃபனும் இருக்கிறாங்க. அவங்க கீழே விழுந்துட போகிறாங்க. டேய் நீ அம்மா கூட தூங்கடா அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க இருக்கிறாங்க. 12 மணிக்கு கதவு தட்டி சொல்கிறாங்க, நான் பரலோகம் போய்டுமானே. என்னம்மா இப்படி ஏதாவது சொல்கிற? இல்லை அப்பா சொன்னது நீ நிறைவேற்றிட்ட. நான் சொன்னேன், அவரு வாங்கின இடத்துக்கும் ஒரு சர்ச்சை கட்டிட்ட, இதுவும் சர்ச்சை கட்டேன்னு திரும்ப சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். அப்போது நான் திருப்தியாக பரலோகம் போயிடுவேன். அதே மாதிரி சொன்னாங்க. 26ஆம் தேதி சொல்கிறாங்க ரிப்பப்ளிக் டே, இன்றைக்கும் ஞாபகம் இருக்குது. 5ஆம் தேதி 6ஆம் தேதி அவங்க ஹார்ட் அட்டாக்கில் செத்து போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. சரி, இப்போது இந்த திட்டங்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி, டெரிஃபிக் ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் மனுஷன் எழுதுறது இல்லை, தேவன் எழுதுகிறது. எங்கள் கம்பெனி எடிபிள்ஸ் டாப் லெவலில் இருக்கு. அப்போது 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டு யோசிச்சு பாருங்கள். 2 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். 27 கோடி டேர்ன் ஓவர் ஆகிட்டு இருக்கு. கம்பெனி டாப் லெவலில் இருக்குது. அதை விட்டுட்டு வர்றதுனா அவ்வளோ ஈஸி இல்லை, நஷ்டமாகி விட்டு வர்றது வேலை. ஆனால் கர்த்தர் விடு அப்படின்னாரு, விட்டுட்டார். இதுவரையிலும் கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் ஒரு நாளும் நடந்தது கிடையாது. அப்போது திட்டங்கள், அந்த சிறையிருப்பு, ஆண்டவர் அன்றைக்கு விட்டு வந்தோம், இன்றைக்கு ஆண்டவர் இந்த சிறையிருப்பை தேவன். இதில் படித்த அத்தனை வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்துக்கு அப்படியே ஆப்டாக ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வச்சுக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா
அந்த 7வது ஃப்ளோரில் தான் 12 வாயில்களை பிளான் பண்ணேன். ஜெருசலேம் போயிட்டு வந்து, சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது இத்தனை காரியங்கள் தேவன் அங்கே நிறையா இருக்குது. 2வது பாயிண்ட்டுக்கு போகிறேன். 2வது துன்பத்தின் புலம்பல், ஒரு கேப்டிவிட்டி, ஒரு சிறையிருப்பு. அந்த மக்கள் கதறி அழுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வரலாம். கவலைப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. கர்த்தருக்காக நீங்கள் படுகிற அத்தனை பாடுகளிலும் துன்பங்களிலும், அது ஒரு சர்ச்சு, இது ஒரு துன்பம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக, இல்லை கணவன் மூலமாக, இல்லை மனைவி மூலமாக, இல்லை மருமக மூலமாக எப்படி வரும் நமக்கு தெரியாது. அவ்வளோத்துலேயும் ஒரு விடுதலையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த இது ஸ்க்ரீன் செவர் இனிமேல் அதான் போட்டுரு. அப்புறம் 2வது துன்பத்தினுடைய புலம்பல். 4ஆம் வசனத்தை வாசிங்க, குயிக்க போலாம். 4ஆம் வசனம் வாசிங்க. பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால் சீயோனுக்கு போகிற வழிகள் புலம்புகிறது. அவள் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் தவிக்கிறார்கள். அவள் கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். கன்னிகைகள் நீங்க தான். கன்னிகைகள் சஞ்சலப்படுகிறார்கள். அவளுக்கு கசப்பே உண்டாயிருக்கிறது. என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு கசப்பு உண்டாயிருக்கு. பாருங்க, பண்டிகைக்கு வருவார் இல்லாததினால். நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை எப்படி கொண்டாடுவோம்? அதை போயிட்டு வந்து 20ஆம் தேதி முன்னாடியே என்ன பண்ணுவோம்? ஃபுல்லாக அந்த 7 ஃப்ளோருக்கு தோரணத்தை கட்டி, பிறகு அந்த மரத்தெல்லாம் அந்த ஸ்டார் தொங்க விட்டு அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை அந்த மாதிரி இருக்கும். பயங்கரமாக கொண்டாட்டமாக செலிப்ரேஷனாக இருக்கும். பிறகு நியூ இயர் கேட்கவே தேவையில்லை. 9 மணிக்கெல்லாம் ஃபுல்லாகிடும். எல்லா ஃப்ளோர்ஸும் ஃபுல்லாகிடும். பண்டிகைக்கு வருவார் இல்லாதனால சியோனுக்கு போகிற வழிகள், நீங்களும் நானும் புலம்புறது இல்லை. அந்த வழி இருக்க ஹெப்ரோன் ஹைவே, கேசல் ஹைவே, அது புலம்புகிறது. ஹல்லேலூயா. இத்தனை நாள் இந்த வழியாக தானே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரலோகத்துக்கு போகிறவங்க, சியோனுக்கு போகிறவங்க இந்த வழியாக தானே போனாங்க. இப்போ அவங்கள எங்கே காணோம்? நம்ம புஷ்பாநகருக்கு வந்துட்டோம். இது புலம்பிச்சு போகிறது ஒரு நாள். என்னை விட்டுட்டு அங்கே போயிட்டியே. நீங்கள் நினைக்கிறீங்க சும்மான்னு சர்ச்சை நினைக்கிறீங்க. இல்லை, அந்த வழிகளுக்கு கூட உயிர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அதுபோல் இந்த வழிகள், நீங்கள் நினைக்கிற அந்த இடம்லாம், அந்த மண், நீ போகிற அந்த நடந்து போகிற பாதை. ஏன்னா ஒரு நாள் நீங்களும் நானும் சீயோனுக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த வாசல் நிலைகளுக்கு பண்டிகைக்கு வருவார் இல்லாமல் கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே, ஐயோ அந்த டைமில் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாரும் வந்து ஆண்டவரை துதித்துக்கிட்டு வருவாங்களே. அந்த வழிக்கு பேர் கூட இப்போ இல்லாமல் போச்சே அப்படின்னு சொல்லி வழிகள் புலம்புகிறது. அதன் வாசல்கள் எல்லாம் பாழாய் கிடக்கிறது. அவள் ஆசாரியர்கள் தவிக்கிறார்கள். எல்லா பாஸ்டர்ஸும், ஆனால் எப்பனே திறக்க போகிறீங்க உங்கள் சர்ச்சுக்கு வந்து பிரசங்கம் பண்ணப்பா இருப்பா. இந்த 3 வருஷம் யாரையுமே கூப்பிடல பாருங்க. நானே பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் வெக்கம் தான். என்னடா பெரிய சர்ச்சில் அவங்கள பிரசங்கம் பண்ணி விட்டுரு, நம்ம அட்ஜஸ்ட் பண்ண, நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் நம்மோட போட்டோம். உப்பு இல்லையோ, மிளகா இல்லையோ, அரிசி இல்லையோ, நம்ம சாப்பிட்டு ஏன் மற்றவனுக்கு தெரியணும்? நம்முடைய தவிப்பு எதுக்கு தெரியணும்? ஆனால் அவங்க தவிக்கிறாங்க வர்றதுக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன. அப்பயும் மீறி ஒரு சில பேர், இல்லை பரவாயில்ல கொஞ்சம் பார்த்தாப்பா க்ரௌட் இருக்கும்பா, இனி 1000 பேர், அங்கே பார்த்து 2000 பேர், அதெல்லாம் இப்போ இருக்காதுப்பா, 100 150 பேர், பரவாயில்ல நான் வரேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் ஒரு சில பேர் இங்கே நான் வராங்க. அதனால் நான் விட்டுறது, சரி போன்ட்டு. அவங்க அன்பு வச்சுருக்கவங்க சார் சஞ்சலப்படுகிறார்கள். நீங்கள் அவளுக்கு கசப்பை உண்டாகி இருக்கிறது. ஒவ்வொரு வசனமும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். சங்கீதம் 77 5-9 அதை குறித்து நிறைய போடப்பட்டிருக்குது. சங்கீதம் 42:4 அது குறித்து போடப்பட்டிருக்கு. லூக்கா 16:25 ஆண்டவர் தேவன், ஆண்டவரே பரிசுத்தாவியான தேவனுடைய கரங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அதில் இருக்கிறது. ஜெரமியா 33:10-12 அது குறித்து போடப்பட்டிருக்குது. இவ்வளோ வசனங்கள் தேவன் என்ன பண்ணுறாரு? துன்பத்தின் புலம்புள்ள தேவன் வைத்திருக்கிறார். 3வது பாயிண்ட் போகும்பொழுது அஃப்ளிக்ஷன் ஆஃப் மாக்கரி. மாக்கரின்னா பரிகாசம். அவர் சரியாக கட்டலைங்க, அவர் ஒரு ஆர்கிடெக்டுங்க, அவர் ஒரு பில்டருங்க, என்னமோ 187 270 பில்டிங்லாம் பண்ணன்றாரு. அவர் ஒழுங்காக சர்ச்சு கடை தெரியலங்க.
அந்த லேண்டு பட்டா லேண்டு பிளான் சேங்ஷன் பர்ஃபெக்டாக வாங்கியிருக்கிறார், எல்லாம் தெரிஞ்சு தான் எல்லாம் நடந்து. ஆனால் அதில் நடக்க முடியாத காரியங்கள், சொல்ல முடியாத காரியங்கள் சில சமயங்களில் நடக்கிறது. ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் பாருங்க, 7ஆம் வசனம் பாருங்க. லெமன்டேஷன் 1:7 பாருங்க. தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாட்களிலே, தனக்கு சிறுமையும் தவிப்பும் உண்டாகிய நாள்களில், அஃப்ளிக்ஷன் அண்ட் மிஸ்ட்ரீஸ், சிறுமை தவிப்பு துன்பம் உண்டான நாட்களிலே எருசலேம் பூர்வ நாட்கள் முதற்கொண்டு தனக்கு உண்டாயிருந்த இன்பமானவைகளை எல்லாம் நினைக்கிறாள். நம்ம நினைக்கிறோம், அந்த ஆலயத்துக்கு போனது, அங்கே ஜெபம் பண்ணது, அந்த பேஸ்மெண்ட்லேருந்து பண்டிகை நாட்கள் இருந்தது, மேலே போய் ஜெபிச்சது, அந்த படிக்கட்டில் ஏறி போனது, 24/7 வந்து ஜெபிச்சது, அந்த ஒவ்வொரு அந்த என்ட்ரன்ஸில் ஏறி போனது, அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் நினைக்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உண்டாயிருந்த நாட்களில் இன்பமானவைகளெல்லாம் நினைக்கிறாள். இதெல்லாம் வந்து நேரம் வந்த உடனே இந்த இடத்துல வந்து அந்த அந்த ஹாலை நான் கடவுள் விட சொன்னதே, அந்த வந்த உடனே அந்த என்ட்ரன்ஸு இங்கே எல்லாம் மழையில் அடுத்த சர்வீஸுக்கு நிற்பாங்க. 3 சர்வீஸ் இங்கே நடக்கும், மழையில் நினைவாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது, அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் கிடையாது, இந்த ஒரே ஒரு ஃப்ளோர் தான். அப்போ எல்லாம் மழையில் நிற்பாங்க, வெயிலில் நிற்பாங்க. நிறைய பேர் வந்து சொன்னாங்க, ஐயா ரொம்ப நேரம் மழையில் நின்னோம், எங்கே ஓடுறதுன்னு தெரியல, மழை வந்து போச்சு, வெயில் ஒரே ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ தான் அவங்க இந்த கட்டும்பொழுதே யோசித்தேன், வந்தாங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல பெரிய ஹாலில் உட்காந்து ஜாலியாக உட்காந்துப்பேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, வடை சாப்பிட்டுட்டு சுண்டல் சாப்பிட்டு அது பெரிய வியாபாரமாக மாறி போச்சு. அதுதான் தப்பு. அதெல்லாம் இனிமேல் கிடையாது, ரிசப்ஷனும் கிடையாது இனிமேல் அங்கே. ஹல்லேலூயா. ஒரு சில காரியங்கள், அது சின்ன சின்ன காரியங்கள் இதோட மோசமாக நடக்குது. ஆனால் ஒரு சிறுசுகள் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சி தப்பு போலது. சரி, பரவாயில்ல. அப்போது ஆண்டவர் தேவன் அப்போது இன்பமானவைகள் எல்லாம் நினைக்கிறாள். அவளுக்கு உதவி செய்வார் இல்லாமல், அவளுடைய ஜனங்கள் சத்ருவின் கையிலே விழுகையில், சத்ருவின் கையிலே அந்த சமயத்தில் நமக்கு உதவி செய்வார் யாருமே இல்லை, கவர்மெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் நம்ம உழைச்சோம். ஆனால் நமக்கு உதவி செய்வார் அந்த சமயத்தில் யாரும் இல்லாத அளவுக்கு சூழ்நிலையை தேவன் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. பகைஞர் அவளை பார்த்து அவளுடைய ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார். ஞாயிற்றுக்கிழமை வந்தல்ல பாரு, நிறுத்தனம் பார், ஞாயிற்றுக்கிழமை தேவன் ஆராதிச்சு வந்தல்ல, இப்போ ஓய்வு நாட்களை குறித்து, பண்டிகையை குறித்து, இப்பொழுது ஓய்வு நாட்களை குறித்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணினார்கள். அவங்க கடவுளுக்கு என்ன இல்லை, பவர் இல்லை, அவங்க கடவுள் கையை விட்டுட்டார். ஜீசஸ்க்கு பவர் இல்லை. இது என் காதால கேட்டேன், கோர்ட்லே கேட்டேன், உங்க ஜீசஸ்க்கு பவர் இல்லையா சார்? தெரியல சார். என்ன செய்வீங்க? ஜட்ஜ்மெண்ட் வந்தவன் ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. கர்த்தர் நமக்கு அனுமதிச்சிருக்கிறார். அப்போது பரியாசம் பண்ணினார், மாக்கரி, ரெடிக்கூல். அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பரியாசம் பண்ணினார்கள். ஆண்டவர் தேவன் இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த சாப்டர் உங்களுக்கு லைஃப் லாங் மறக்க முடியாது. ஒரு நாள் வரும், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தேவன் ஓய்வு நாட்களை குறித்து பரியாசம் பண்ணினார்கள். யோபு சொல்கிறான் பாருங்க, 29:2-25, சென்ற போன மாதங்களிலே தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாளுக்கு எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்து அவர் அருளின் வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்து என்னுடைய ஆசீர்வாதத்தை யாரும் விபரிக்க கூடாதபடி ஆண்டவர் என்னை ஆசீர்வாதமாய் மாற்றினார். நன்றியால் உள்ளம் பூரிக்குதே, என்றுமே உன்னில் நான் நிற்கவே. நன்றியால் உள்ளம்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. போராடலாம் வெளிச்சம், மரியாதை, ஆசீர்வாதம். அவர் அருளின் வெளிச்சத்தில் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல். எப்படா இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைக்கு, பார்த்து எல்லாம் பிரமித்தார்கள் என்று யோபு எழுதுகின்றான். ஆனால் இங்கே நடக்கிற காரியங்கள், அவர்கள் பரியாசம் பண்ணினார்கள். ஆனாலும் கூட கர்த்தர் தேவன் நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. எப்ரோன் சபையை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நிலைநிறுத்தி கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. எப்ரோன் சபையின் மேல தேவனுடைய ரகசிய செயல் இருக்கிறது. எப்ரோன் சபை மேல தேவனுடைய தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தீபம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், அந்த இருளை கடந்து போகிற வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை அழகாக எழுதிட்டு வரோம் அநேக காரியங்கள். சரி, 4வது பாயிண்ட் போவோம். அஃப்ளிக்ஷன் ஆஃப் காங்கிரிகேஷன் முடிக்க போகிறோம். அஃப்ளிக்ஷன், துன்பத்தினுடைய சபை. லெமன்டேஷன் 1:10 பாருங்க. லெமன்டேஷன் 1:10. அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும், அவளுடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்ரு தன் கையை நீட்டினான். சத்ரு தன் கையை நீட்டினான். உம்முடைய சபையிலே வரலாகாது என்று தேவரீர் விலக்கிய புறஜாதியர். உம்முடைய சபையிலே வரலாகாது என்று தேவரீர் விலக்கிய புறஜாதியார் உமது பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்ததை கண்டாள். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசி. இதுதான் பயங்கரமான கொடுமை. இதெல்லாம் நம்ம சர்ச்சில் நடந்துச்சு. அவருடைய இன்பமான எல்லாவற்றின் மேலும் சத்ரு தன் கையை நீட்டினான். நமக்கு எதுதெல்லாம் இன்பம்? தேவனை ஆராதிப்பது இன்பம், சபைக்கு வருவது இன்பம், புதிய புதிய மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறது இன்பம், அநேக போதர்களை கொண்டு வருவது இன்பம். எல்லாவற்றின் மேலும் தன் கையை சத்ரு நீட்டினான். ஹல்லேலூயா. நம்முடைய சபையிலே வரலாக என்று தேவர் விளக்கின புறஜாதியார் நம்முடைய பரிசுத்தலத்துக்குள் பிரவேசிக்கிறதை கண்டால், ஆண்டவருடைய திட்டங்கள் சில சமயத்தில் நாம் நினைத்து பார்க்க முடியாதா இருக்கும். ஆனாலும் கூட நம்ம ஆண்டவருடைய என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே நீர் வல்லவர். ஆண்டவரே, யுத்தங்கள் தோல்விகள் வரும், ஆனாலும் கூட அந்த தோல்வியில் ஒரு வெற்றியை தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. 74ல் 4:8 4லேருந்து 4:5 மட்டும் வாசிச்சா கூட போதும். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்துக்குள் கர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாய் நாட்டுகிறார்கள். கோடாரிகளை ஓங்கி சோலையின் மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனாகின்றான். கோடாரிகளை ஓங்கி சோலைகளை வெட்டுகிறவன், சோலை சபையை குறிக்கிறது. கோடாரிகளை ஓங்கி அழகான ஒரு சோலை, அழகான ஒரு திராட்சை தோட்டம், அழகான ஒரு தோட்டம், அதில் எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக்குகிறான். அவன் சொல்கிறான், நான் செஞ்சிட்டேன் பார்த்தியா, ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன் பார்த்தியா. சோலைகளை கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனாகின்றான். சத்துரு கர்ஷிக்கின்றான். அருமையாக எழுதலாம், 74ஆம் சங்கீதம் அதற்கென எழுதப்பட்ட சங்கீதம். இப்பொழுது அவர்களின் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளும் சமற்றிலும் தகர்த்து போடுகிறார்கள். முத பரிசுத்தலத்தை அக்னிக்கு இரையாக்கி நவகத்தின் சஸ்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். ஆண்டவர் தேவன் இதில் நிறைய காரியங்கள் அவங்களுக்கு நம்மளோட அதிகமாக அவங்களுக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில காரியங்கள் தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த அருமையான லெமன்டேஷன் புலம்பல் ஆண்டவர் நமக்கு தேவன் நம்முடைய சபைக்கு என்று வச்சுருக்கிறார். இதே போல தான் மணிப்பூரில் இதை விட கொடுமை நடந்துச்சு. எல்லா சபைகளும் அடித்து 456 சபைகள் அடித்து நொறுக்கப்பட்டுச்சு. இப்பொழுது அவங்களுக்கு சபை கூட இல்லை. நமக்காவது சர்ச் இருக்குது, இடம் இருக்குது, இப்போ இடம் கூட கிடையாது. அதில் அவர்கள் பயிர்களை விதைத்து விட்டார்கள். இப்போ நாங்கள் ஒரு சில இடங்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளை 4 காரியங்களை தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசினார். அந்த 4 காரியங்கள் என்ன அப்படின்னா, துன்பத்தினுடைய சிறையிருப்பு, அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். துன்பத்துடைய புலம்பல், அவங்க புலம்பிக்கிட்டு போகிறாங்க. மறுபடியும் கர்த்தர் அவரை
எருசலேமுக்கு 70 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் எருசலேமுக்கு மறுபடியும் கொண்டு வந்து ஆண்டவர் அவர்களை நிலைக்க பண்ணுகின்றார். ஆண்டவர் மூன்றாவது காரியம், துன்பத்தினுடைய பரிகாசத்திற்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்றார். துன்பத்தை கண்ட எருசலேம் சபை மறுபடியும் இன்பமான சபையாய் மாறிவிடுகிறது. அதுபோல கர்த்தர் எப்ரோன் சபையை ஒரு இன்பமான சபையாய் ஒரு நாள் மாற்றுவார். அவருடைய கரமும் தேவனுடைய தயவுகளும் நம்ம மேல் இருக்கிறது.